ஓம் சாந்தி 17/7/2026 சாக்கார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். சிவபாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, இந்த பாரத பூமி நிராகார தந்தையின் ஜென்ம பூமியாகும். இங்குதான் தந்தை உங்களுக்கு ராஜயோகம் கற்பித்து ராஜ்யத்தை அளிக்க மற்றும் உங்களுக்கு சேவை செய்வதற்காக வருகிறார். கேள்வி: சிவபாபா தன்னுடைய ஒவ்வொரு குழந்தையிடமும் என்ன ஒரு வாக்குறுதி எடுக்குமாறு செய்விக்கிறார்? பதில்: இனிமையான குழந்தைகளே, பாபா, நாங்கள் எந்த ஒரு விகர்மமும் செய்ய மாட்டோம் என்ற உறுதி எடுங்கள். குழந்தைங்கள்ட்ட அப்பா சொல்கிறாரு, நாங்கள் எந்த ஒரு விகர்மமும் எடுக்க மாட்டோம் அப்படின்ற உறுதியை எடுங்க அப்படின்னு. எந்த ஒரு விகாரங்களையும் நாம் தானமாக கொடுக்கிறோம். அனைத்து விகாரங்களையும் நாம் தானமாக அப்பா கிட்ட கொடுக்குறோம். உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் தானம் கொடுத்துவிட்டு பிறகு திரும்ப பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் மிகவுமே பாவம் ஏற்பட்டுவிடும், அதிக பாவம் ஏற்பட்டுவிடும். அதற்கு பிறகு கடுமையான தண்டனை வாங்க வேண்டி வரும். ஹரிச்சந்திரனின் கதை கூட இது பற்றி தான் அமைக்கப்பட்டுள்ளது. ஓம் சாந்தி. இது குழந்தைகளுடைய இறை மாணவ வாழ்க்கையாகும். நாம் அனைவரும் வந்துள்ளோம். எங்கள் இறைவன்கிட்ட நம்ம வந்திருக்கோம். இறைவனுடைய மாணவராக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அவரை கல்பமாக பாரதவாசி குழந்தைகளுக்கு இந்த ராஜ்ய பாக்கியத்தை அளிக்கிறார். பாரதத்தில்தான் வருகிறார் அல்லவா? இது பாரத பூமியாகும். தங்களது பூமி மீது மிகுந்த அன்பு மற்றும் மதிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த பாரத பூமி மேலே உங்களுக்கு அன்பு மற்றும் மதிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரப்பா. பாரதத்திற்கு பகவானுடைய ஜென்ம பூமி என்று கூறப்படுகிறது. சிவபாபா இறைவன் எங்கே வராரு? இந்த பாரத பூமியில் தான் வராரு இல்லையா? இதுதான் அவருடைய ஜென்ம பூமியாகவும் இருக்குது. யாரை பகவான் அல்லது அல்லாஹ் பரம்பிதா பரமாத்மா என்று அழைக்கிறார்களோ அவருக்கு முன்னால் இப்பொழுது நீங்கள் அமர்ந்துள்ளீர்கள் என்பதையும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பெயர் அவசியம் இருக்க வேண்டும் அல்லவா? இப்போ நம்ம அல்லாஹ், இறைவன், பகவான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவருக்கும் பேர் இருக்குது இல்லையா? அவருடைய பேர் என்ன? சிவன். இறைவன் அல்லது குதா என்று கூறுகிறார்கள். நிச்சயம் அவருடைய அடையாளம் வேண்டும் அல்லவா? லிங்கத்தை எல்லா புறங்களிலும் பூஜிக்கிறார்கள். படங்களில் கூட தற்காலத்தில் தேவதைகளுக்கு முன்னால் பரம்பிதா பரமாத்மாவின் சித்திரமாக லிங்கத்தை காண்பிக்கிறார்கள். அவர் எல்லோரையும் விட உயர்ந்தவர். அவருக்கு தனக்கென்று சரீரம் கிடையாது. எனவே நிராகாரமானவர் என்று கூறப்படுகிறது. சாகாரமானவர் கிடையாது. நாம் அவரிடமிருந்து கல்வியை பெறுவதற்காக அவருக்கு முன்னால் கல்பமாக ஆஜராகிறோம். இந்த ஞானம் கேட்கறதுக்காக நம்ம கல்பமாக சங்கம யுகத்தில் நாம் ஆஜராகிறோம் இல்லையா? அப்பா முன்னாடி பகவான் கூறுகிறார் என்றால் நிச்சயம் ராஜயோகம் கற்பித்திருக்கக்கூடும். மாணவர்களுக்கு ராஜயோகம் கற்பித்திருந்தார் மற்றும் அவர்களுக்கு ராஜாராணி ஆகியிருந்தார்கள். சண்டை ஆகியவற்றின் விஷயம் கிடையாது. சிவபாபா இந்த ராஜயோகம் கற்பித்து அனைவரையும் என்ன பண்ணாங்க? ராஜா ராணியாக மாற்றுறாங்க. ஆனால் சண்டை, யுத்தம் மூலயமா, போர் மூலமாக நாம் லக்ஷ்மி நாராயணர் பதவி அடையலை இல்லையா? இந்த ஞானத்தின் மூலமாக, சேவையின் மூலமாக, நினைவின் மூலமாக தான் நாம் ராஜா ராணி ஆகிறோம். சத்தியுகத்தில் எப்படி ராஜ்யத்தை அடைந்தார்கள் என்பது உலகத்திற்கு முற்றிலும் தெரியாது. நாம் தந்தையிடமிருந்து ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்துள்ளீர்கள். நாம் அவருக்கு முன்னால் அமர்ந்துள்ளோம். சிவபாபா முன்னாடி நாம் அமர்ந்து இந்த ஞானத்தை கேட்டுட்ருக்கோம். கிருஷ்ணர் அல்ல. கிருஷ்ணரோ சிறிய குழந்தை ஆவார். அவர் படைப்பு. கிருஷ்ணர் என்றவர் சிறிய குழந்தை, படைப்பவர் சிவபகவான். இப்பொழுது உண்மையில் கிருஷ்ணர் தனது பதவியை அடைந்து கொண்டிருக்கிறார். கிருஷ்ணர் பதவியை அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த பதவியை யார் கொடுக்குறாங்க? பகவான் கொடுக்குறாங்க. பின் வருங்காலத்தில் கிருஷ்ணர் என்று அழைக்கப்படுவார். இவை எல்லாமே முழுமையாக படிப்பின் விஷயமாகும். பாபா நமக்கு ராஜயோகம் கற்பிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எப்படி மனிதர்களை வழக்கறிஞர்களாக, பொறியியல் வல்லுநர்களாக ஆக்குகிறார்கள். அவர்களும் மனிதர்கள்தான் இல்லையா? நாமும் மனிதர்கள்தான். ஆனால் தேவதைகளும் மனிதர்கள்தான், நாமளும் மனிதர்கள் உருவத்தில் தான் இருக்கோம். ஆனால் அவங்க தூய்மையாக இருக்காங்க. தேவதைகள் எப்படி இருக்காங்க? தூய்மையாக இருக்காங்க. நாம் தூய்மையற்று இருக்கோம்.
இப்பொழுது தந்தை தூய்மையாகவும் ஆக்குகிறார், மேலும் நமக்கு ஆஸ்தியையும் கொடுக்கிறார். பாவன உலகம் புது உலகமாகத்தான் இருக்கும். இப்பொழுது நீங்கள் தந்தைக்கு முன்னால் அமர்ந்துள்ளீர்கள். எப்படி நமக்கு லௌகீக தந்தை நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இல்லையா, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும்னு நம்மளுக்கு அறிவுரை சொல்லுவாங்க இல்லையா, நம்மளுடைய சரீரத்தினுடைய தந்தை. அதுபோல் இப்போ ஆத்மாக்களின் தந்தை, பரலோகிக்க தந்தை, விசித்திரமானவர் இல்லையா, அசரீரியான தந்தை நம்மளுக்கு உட்கார வச்சு இந்த ஞானத்தை சொல்லி கொடுக்குறாங்க. நாம் பாடல் பக்தியில் கூட பாடல் பாடியிருக்கோம், தந்தையும் நீயே தாயும் நீயே அப்படின்னு என்று நீங்கள் பாடுகிறீர்கள். ஷிவ்பாபா கேர் ஆஃப் பிரம்மா என்று இதுபோல ஒருபொழுதும் கேள்விப்படவே இல்லையே. ஷிவ்பாபா பிரம்மாவிற்குள் விஷ்ணுபுரியை ஸ்தாபனை செய்கின்றார், எதிரிலேயே நிற்கிறார். மேலும் இருப்பவர் ஷிவ்பாபா. ஷிவ்பாபா பிரம்மா மூலமாக இந்த ஞானத்தை நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. பிரம்மா பாபா மூலமாக ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஸ்தாபனை பண்ணுறவர் ஷிவ்பாபா. ஷிவ்பாபா பிரம்மா பாபா மூலமாக ஸ்தாபனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது இல்லற மார்க்கமாகும். இது முழுக்க முழுக்க இல்லற மார்க்கம்தான், துறவரோட மார்க்கம் கிடையாது. சந்நியாசிகளுடையது தான் துறவர மார்க்கம், நம்மளுடையது இல்லற மார்க்கம். இப்படி உலகாய படிப்பில் கூட சட்டம் படிக்கிறார்கள். ஆண் பெண் இருவரும் கூட நீதிபதி, வழக்கறிஞர், மருத்துவர்களாக ஆகிறார்கள். அதுபோல் நாமளும் இந்த ஞானம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை சங்கராச்சாரியார் வராமல் இருந்திருந்தால் தூய்மையினுடைய அணு அளவும் கூட இங்கு இருந்திருக்காது என்பதையும் பாபா புரிய வைத்திருக்கிறார். அதாவது சங்கராச்சாரியருடைய அந்த சந்நியாச துறவர மார்க்கம் கூட சப்போர்ட் பண்ணுது, தூய்மைக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சிவபாபா சொல்கிறாங்க. பாரதம் முற்றிலுமே எரிந்து போய்விட்டு இருக்கும். பாரதத்தை தாங்குவதற்காக இவர்களுடைய பாகம் அமைந்துள்ளது. பாரதம் மிகவுமே தூய்மையாக இருந்தது, இப்பொழுது தூய்மையற்றதாக ஆகிவிட்டது. உண்மையில் பாபா நம்மை முற்றிலுமே சுலபமான நினைவின் பலத்தினால் எவ்வளவு உயர்ந்தவராக ஆக்குகிறார். ரொம்பவுமே சுலபமானது தான். நினைவின் பலத்தில் தான் நம்ம உயர்ந்தவராக ஆகிறோம், தூய்மையானவராக ஆகிறோம் இல்லையா. நிரந்தர நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்தீர்கள் என்றால் பாவங்கள் அழிந்து போய்விடும் என்று தந்தை வாக்குறுதி கொடுக்கிறார். அப்பா உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறாரு. நீங்கள் என்ன பண்ணணும்? நிரந்தரமாக யோகா நினைவில் இருக்கணும். பக்தி மார்க்கத்தில் கூட நினைவு செய்வதற்கான முயற்சி செய்துள்ளீர்கள் அல்லவா? ஏன் நினைவு செய்கிறார்கள்? சாட்சாத்காரம் ஆக வேண்டும் என்பதற்காக. பக்தியிலையும் இறைவனை நினைக்கிறாங்க, பகவானை நினைக்கிறாங்க. எதற்காக நினைக்கிறாங்க? அவங்க சொர்க்கத்தினுடைய ஆஸ்தி கிடைக்கணும், நரனிலிருந்து நாராயணராக ஆகணும், மனிதர்லேருந்து தேவதையாக ஆகணும் அப்படின்னாக்க பக்தியில் கடவுளை வேண்டுறாங்க, பகவானை வேண்டுறாங்க இல்லை இல்லையா. கடவுளை பார்க்கணும், கடவுளுடைய காட்சியும் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா, அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் இப்போது இறைவன் பகவான் உங்கள் எதிரில் இருந்து இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. நம்மளை நரனிலிருந்து நாராயணர் ஆக்குவதற்காக, மனிதரிலிருந்து தேவதை ஆக்குவதற்காக. உண்மையில் கலியுகத்திற்கு பிறகு சத்யுகம் வரும் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். கலியுகத்தில் இத்தனை மனிதர்கள் உள்ளனர், சத்யுகத்தில் இவ்வளோ மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. அங்கே இவ்வளோ தர்மங்கள் இருக்காது, இவ்வளவு மொழிகளும் இருக்காது. அங்கே ஒரே மொழி, ஒரே தர்மம், ஒரே குலத்தவர்கள் தான் இருப்பாங்க. இப்பொழுது உங்களுக்கு ஆத்மா மற்றும் பரமாத்மா பற்றிய ஞானம் கூட கிடைத்துள்ளது. உலகத்தில் ஒரு மனிதருக்கு கூட ஆத்மா பற்றிய ஞானம் இல்லை. ஆத்மாவில் 84 பிறவிகள் பாகம் எப்படி பொருந்தி உள்ளது என்பது யாருக்கும் தெரியாது. தந்தை ஞானக்கடல், பதீத பாவனர், நிராகாரமானவர் ஆவார். நமது ஆத்மா இப்பொழுது பாவ ஆத்மாவிலிருந்து புண்ணிய ஆத்மாவாக ஆகி கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் அனைத்து ஆத்மாக்களுமே பாவ ஆத்மாக்கள் தான். இங்கே தானம் புண்ணியம் பண்ணுறவங்கள புண்ணிய ஆத்மாக்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சமயத்தில் அனைத்து ஆத்மாக்களும் பாவ ஆத்மாக்கள் தான். புண்ணிய ஆத்மான்னு நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா, சத்தியுகத்தில் இருக்காங்க இல்லையா தேவதைகள், அவங்கள மட்டும்தான் நம்ம புண்ணிய ஆத்மா அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அங்கே பாவ கர்மங்களே இருக்காது. சத்தியுகத்தில் அனைத்து ஆத்மாக்களுமே புண்ணிய ஆத்மாவாக தான் இருப்பாங்க.
அவர்களை புண்ணிய ஆத்மா என்று நினைக்கிறார்கள். அங்கு உங்களுக்கு தான் தான புண்ணியம் ஆகியவை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அங்கு யாரும் ஏழைகள் இருப்பதே இல்லை. நீங்கள் அங்கே எப்பொழுதுமே புண்ணிய ஆத்மாவாகவே இருப்பீர்கள். நீங்கள் உடல், மனம், பொருள் அனைத்தையும் எல்லையில்லாத தந்தையின் பொருட்டு அளிக்கிறீர்கள். அதற்கு சமர்ப்பணம் ஆவது என்று கூறப்படுகிறது. முதலில் சமர்ப்பணம் ஆகிறேனா இல்லையா என்று தந்தை கூறுகிறார். முதலில் நீங்கள் பலியாகிறீர்கள், அதுக்கப்புறம் 21 பிறவிக்கான சமர்ப்பணம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு அப்பா சொல்கிறார். முதல்ல நீங்கள் பலியாகிறீங்க, உடல், மனம், பொருள் அனைத்தையும் நீங்கள் தந்தைக்கிட்ட கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 21 பிறவிக்கான ஆஸ்தி கிடைக்குது. ஆத்மாவாகிய நீங்கள் அசரீரியாக வந்திருந்தீர்கள், பிறகு அசரீரியாகவே திரும்பி செல்ல வேண்டும். ஆத்மாவாகிய நாம் பரந்தாமத்துலேருந்து கீழே வரும்போது எப்படி வந்தோம்? அசரீரியாக ஜோதியாக தான் வந்தோம் இல்லையா? அப்போ திரும்பவும் இந்த உலகத்தை விட்டு நம்ம வீட்டுக்கு போகும்போது எதையும் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த 5 தத்துவங்களாகட்டும், அழியக்கூடிய பொருட்கள் எதுவுமே, இந்த சரீரத்தை கூட நாம் எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா? எப்படி நம்ம ஜோதியாக அசரீரியாக வந்தோமோ அதே போல் நம்மளுடைய வீட்டுக்கு அதே அசரீரியோடு தான் நம்ம போகும்போது எப்படி போகணும்? தூய்மையாக போகணும். யோகா பலம், அதாவது நினைவின் பலத்தினால் நீங்கள் தூய்மையாக ஆகிவிடுவீர்கள். யோகம் என்ற வார்த்தை சாஸ்திரங்களுடையது. சரியான வார்த்தை நினைவு என்பதுதான். எந்த அளவு நினைவு செய்வீர்களோ அந்த அளவு உங்களுடைய விகர்மங்கள் விநாசம் ஆகும். உண்மையில் பாரதத்திற்கு கல்பமாக ஆஸ்தி கிடைக்கிறது. பாரதத்திற்கு தான் கல்பமாக ஆஸ்தி கிடைக்கிறது. சிவஜெயந்தி கூட பிரசித்தமானதாகும். எப்படி புத்தர், கிறிஸ்து ஆகியோருக்கு ஜெயந்தி உள்ளது. புத்தர், கிறிஸ்துவுக்கெல்லாம் ஜெயந்தி கொண்டாடுறாங்க இல்லையா? அதே போல் நிராகார சிவனுக்கு ஜெயந்தி உள்ளது. அதை நம்ம எப்படி சொல்கிறோம்? சிவராத்திரின்னு சொல்லுவோம் இல்லையா? சிவ ஜெயந்தின்னு இருக்குது இல்லையா? கிருஷ்ணருக்கு கூட கிருஷ்ண ஜெயந்தி இருக்குது. ஆனால் அவர் என்ன செய்கிறார் என்பது யாருக்குமே தெரியாது. கிருஷ்ணர் சத்யுகத்தின் இளவரசர், சத்யுகத்தினுடைய இளவரசராக இருந்தார். அவசியம் அவருக்கு யாரோ அப்பேற்பட்ட கர்மத்தினை கற்பித்திருக்கக்கூடும் அல்லவா? அவர் கிருஷ்ணர் இளவரசராக ஆகிறதுக்காக அவர் கண்டிப்பாக அந்த பதவியை அடைவதற்காக யாரோ சொல்லி கொடுத்துருக்கணும் இல்லையா? அது யார்? சிறிய குழந்தை தூய்மையாக இருக்கவே செய்யும். அதனால் சத்யுகத்தின் இளவரசர் ஆனார். அங்கு விகாரத்தின் விஷயமே இருப்பதில்லை. சத்யுகத்தில் விகாரத்தின் விஷயமே இருக்காது. குழந்தை தூய்மையாக இருக்கும். ஆனால் பகவான் ஒரே ஒரு நிராகாரமானவர் ஆவார். இறைவன் ஒருவர், மற்றது முழுவதுமே படைப்பு ஆகும். இறைவன் என்பவர் ஒருவர் தான், மற்ற அனைத்துமே படைப்பு. படைப்பவர் சிவபகவான். சகோதரனுக்கு சகோதரனிடமிருந்து ஆஸ்தி கிடைக்காது இல்லையா? இப்போ ஒரு வீட்டில் சகோதரன் இருக்காங்க அப்படின்னா சகோதரன்கிட்டருந்து ஆஸ்தி கிடைக்காது. அவங்க தந்தைக்கிட்டேருந்து தான் மகனுக்கு ஆஸ்தி கிடைக்கும் இல்லையா? அதுபோல் பகவான் இறைவன்கிட்டருந்து தான் அனைத்து குழந்தைகளுக்கும் ஆஸ்தி கிடைக்குமே தவிர சகோதரன்கிட்டேருந்து நம்மளுக்கு கிடைக்காது. தந்தை ராஜயோகம் கற்பிக்கிறார். இந்த படிப்பின் பதவியை நீங்கள் இங்கு அடைவதில்லை. அவர்கள் வழக்கறிஞர்களாக இந்த பிறவியில் ஆகிறார்கள். அதாவது இந்த பிறவியில் நம்ம படிக்கிறோம், ஏதோ ஸ்தூலத்தில் நம்ம படிக்கிறோம், டாக்டருக்கு படிக்கிறோன்னா அதுக்கான வருமானம் கிடைக்குது. வழக்கறிஞராக இருக்காங்கன்னா அதுக்கான வருமானம் கிடைக்குது. எந்த ஒரு படிப்பிற்கும் அதுக்கான வேலை செய்யும்போது வருமானம் கிடைக்கிது. அதே மாதிரி இந்த ஞானம் நம்ம கற்றுக்கிறோம். இந்த ஞானத்தின் அடிப்படையில் நம்ம தூய்மை ஆகிறோன்னா அதற்கான வருமானம் நம்மளுக்கு 21 பிறவியாக அடுத்த பிறவியில் தான் கிடைக்கும். சரிங்களா? மறுபடியும் படிப்பார்கள். அதுபோல் அடுத்த பிறவியில் தான் இதற்கான ஆஸ்தி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த படிப்பினால் நாங்கள் 21 பிறவிகளுக்கு பிராப்தியை அடைகிறோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அங்கு சத்யுகத்தில் மருத்துவர் ஆகியோர் யாரும் இருப்பதில்லை. அங்கே நோய் நொடியே இருக்காது. சத்யுகத்தில் நோய் அப்படின்ற வார்த்தையே இருக்காது. யுகத்தில் ஹாஸ்பிட்டல், அதாவது மருத்துவமனை, மருத்துவர் அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இங்கு கர்ப்பசிறை அப்படின்னு சொல்கிறோம் கலியுகத்தில். அதே சத்யுகத்தில் கர்ப்ப மாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கும்? அங்கே இருக்கிறது கர்ப்ப மாளிகையாக இருக்கும், இங்கே இருக்கிறது கர்ப்ப சிறை. இங்கே நிறைய தண்டனைகள் கிடைக்கிறது. அதனால்தான் இந்த சிறையிலிருந்து வெளியே கொண்டு வாருங்கள், நாங்கள் மீண்டும் எந்த தவறும் செய்ய மாட்டோம்
கைதிகள் சொல்லுவாங்க இல்லையா, எங்களுக்கு தண்டனை வேணாம், இந்த சிறையிலேருந்து வெளியில் கொண்டு வாங்க, நாங்கள் எந்த தவறும் செய்ய மாட்டோம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. தர்மராஜரிடம் வாக்குறுதி கொடுக்கிறார்கள். இங்கே நீங்கள் சிவபாபாவிடம் வாக்குறுதி கொடுக்க வேண்டும். அங்கே கைதிகள் ஸ்தூலத்தில் கொடுக்குறாங்க, ஆனால் இங்கே நீங்கள் உத்தரவாதம் கொடுக்கணும். என்ன அப்படின்னா, நாங்கள் இனிமேல் விகர்மமே செய்ய மாட்டோம், நாங்கள் 5 விகாரங்களையும் உங்ககிட்ட தானமாக கொடுத்து விடுவோம் அப்படின்ற உத்தரவாதம் வாக்குறுதி நீங்கள் கொடுக்கணும் தந்தைக்கிட்ட. அப்பா அதை தான் கேட்குறாரு. நீங்கள் வாக்குறுதி கொடுத்துட்டு திரும்பவும் என்ன பண்ணக்கூடாது, அந்த 5 விகாரங்களையும் திரும்பவும் எடுத்துக்கக்கூடாது. கொடுத்ததாகவே தான் இருக்கணும். அப்படி மீண்டும் எடுத்தா அப்படின்னா பெரிய பாவமாக ஆகிவிடும். அப்படி இன்று 5 விகாரங்கள் சற்றென்று விடுபட்டு விடும் என்பது அல்ல. நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னாலும் அதை சட்டுன்னு விட முடியாது, அது ரொம்ப கடினம்தான் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. கொஞ்சம் காலமாகிறது, உங்களுடைய கர்மாத்தி நிலையை நீங்கள் அடையணும் இல்லையா. தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள் என்று அடிக்கடி தந்தை கூறுகிறார். தேக அபிமானம் எல்லாவற்றையும் விட கூர்மையானது ஆகும். அனைத்தையும் விட இந்த தேக அபிமானம்தான் கூர்மையானது. உங்களை மாயா இழுக்குது இல்லையா, அதனால் நீங்கள் ஆத்ம உணர்வில் இருங்க, தேகி அபிமானத்தில் இருங்க, தேக அபிமானத்தில் இருக்காதீங்க. இதில் நேரம் பிடிக்கிறது. இந்த முயற்சிக்கு தான் உங்களுக்கு நேரம் பிடிக்குது. புயல்களோ நிறைய வரும், விகாரத்தின் எண்ணம் வந்தாலும் கூட கர்ம இந்திரியங்களால் ஒருபொழுதும் எந்த பாவமும் செய்யாதீர்கள். மாயை வெல்வதற்காக எவ்வளவு உழைப்பு செய்ய வேண்டியிருக்கிறது. தூய்மையாக இருந்து காண்பித்தீர்கள் என்றால் மிக உயர்ந்த பதவி அடைவீர்கள். தூய்மையாக இருந்தாலும் கூட பின்னர் தந்தையின் நினைவும் வேண்டும். நீங்கள் தூய்மையாகவும் இருக்கணும், தந்தையினுடைய நினைவும் இருக்கணும். துணிவை வெளிப்படுத்தினீர்கள் என்றால் அதற்கூடவே நிரந்தர நினைவும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் விகர்மங்கள் விநாசமாகும். யார் சிறந்த வீரர் ஆகிறார்களோ அவர்களை மாயா கூட நிறைய தொல்லைப்படுத்தும். யார் அதிகமாக முயற்சி செய்கிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் மாயா தொல்லைப்படுத்தும் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. எப்படி இருக்கிறார்கள், நினைவில் இருப்பதன் விகர்மங்கள் விநாசமாகும். யார் முயற்சி பண்ணுறாங்களோ, யார் நிரந்தர நினைவில் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் கேளுங்க, அவங்களுடைய அனுபவத்தை கேளுங்க. ஏன்னா இது முற்றிலுமே புதுமையான விஷயம் இல்லையா, நினைவு பண்ணுறது, தந்தையோட நினைவிலே சதா இருக்கிறது, இது முற்றிலுமே புதியது. அதனால் நீங்கள் யார் நல்லா அனுபவம் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட கேளுங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. பத்தீத்த பாவனரோ ஒரே ஒரு நிராகாரமானவர் ஆவார் அல்லவா. சாக்கார குரு யாருமே பத்தீத்த பாவனராக இருக்க முடியாது. இச்சமயம் நீங்கள் பரம்பிதா பரமாத்மாவின் முழு வாழ்க்கை சரித்திரத்தை அறிந்துள்ளீர்கள். 5000 வருடங்களில் சிவபாபாவின் என்ன பாகம் நடக்கிறது என்பதை நீங்கள் தந்தை மூலமாக அறிந்துள்ளீர்கள். தந்தை ஞானம் நிறைந்தவர் ஆவார் அல்லவா. சுகம், சாந்தி, ஆனந்த கடல் என்பது அவருடைய மகிமையாகும். தந்தையிடம் பொக்கிஷங்கள் உள்ளன என்றால் அவசியம் குழந்தைகளுக்கு கூட கொடுத்திருக்கக்கூடும் அல்லவா. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு வணக்கம். தாரணைக்கான முக்கிய சாரம் 1. கர்மாத்தீத்த நிலையை அடைய வேண்டுமென்றால் இந்த கர்ம இந்திரியங்களால் எந்த ஒரு தவறும் செய்யக்கூடாது. தூய்மையாக இருப்பதன் கூடவே நினைவிலும் உறுதியானவராக இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட்டு, எப்பொழுதும் புண்ணிய ஆத்மாவாக ஆக வேண்டும் என்றால் உடல், மனம், பொருளால் தந்தை மீது சமர்ப்பணமாக வேண்டும். ஒரு முறை சமர்ப்பணமாவதால் 21 பிறவிகளுக்கு புண்ணிய ஆத்மா ஆகிவிடுவீர்கள். வரதானம், சகஜ யோகத்தை குணமாக மற்றும் இயற்கையாக ஆக்கக்கூடிய ஒவ்வொரு பாடத்திலும் பூரணமானவர் ஆகுக. வரதானத்திற்கான விளக்கம், தந்தையின் குழந்தையாக இருக்கிறீர்கள், இதில் எந்த சதவிகிதமும் கிடையாது. அதே போன்று நிரந்தர சகஜ யோகியாக அல்லது யோகி ஆவதில் இப்பொழுது சதவிகிதம் அழிந்துவிட வேண்டும். இயற்கையாக மற்றும் குணமாக ஆகிவிட வேண்டும். நீங்கள் நிரந்தர யோகியாக இருக்காது, உங்களோட இயற்கையாக ஆகிடணும்.
ஒருவருக்கு விசேஷ குணம் இருக்கிறது எனில் அந்த குணத்தை விரும்பாவிட்டாலும் அதன்படி நடந்து கொண்டிருப்பார். அதே போன்று இதுவும் குணமாகிவிட வேண்டும். பூரணம் என்றால் விளைவு மற்றும் குறையிலிருந்து விடுபட்டு இருப்பதாகும். ஸ்லோகன்: பொறுத்து கொள்வது குஷியாக பொறுத்து கொள்ளுங்கள், வலுக்கட்டாயமாக அல்ல. நீங்கள் பொறுத்து கொள்கிறீங்க, சகிச்சுக்கிறீங்க அப்படின்னா அதில் குஷி இருக்கணும், வலுக்கட்டாயமாக இருக்கக்கூடாது அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. அவ்யக்த சமிக்கை: ஜுவாலா சொரூப நிலையில் இருந்து சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்யுங்கள். சக்திசாலியாக யோகா என்றால் ஈடுபாடு என்ற நெருப்பாகும். ஜுவாலா ரூப நினைவுதான் ஊழல், அட்டூழியம் என்ற நெருப்பை சமாப்தி செய்யும். மேலும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சகயோகம் செய்யும். இதன் மூலம்தான் எல்லையற்ற வைராகிய விருத்தி பிரகாசமாகும். நினைவு என்ற அக்னி ஒரு புறம் அந்த நெருப்பை அழித்துவிடும், மற்றொரு புறம் ஆத்மாக்களுக்கு பரமாத்மா செய்தி குளிர்ந்த சொரூபத்தின் அனுபவம் செய்விக்கும். இதன் மூலம்தான் ஆத்மாக்கள் பாவ நெருப்பிலிருந்து முக்தி அடைய முடியும். ஓம் சாந்தி.